தண்ணீர் குடிப்பது, சாப்பிடுவது, தூங்குவது, கழிவறையில் செய்வது, குரான் ஷரீஃப் ஓதுவது, ஆடை அணிவது என்று சில காரியங்களை நாம் தினசரி செய்கிறோம். அந்த நேரங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்ன உதவ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி வந்திருக்கிறது. அதனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பெரியவர்கள் குழந்தைகளுக்கும் அதை நாம் அடுத்ததாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுத்து அவர்கள் வீடுகளில் அதை சொல்லுகிறார்களா என்பதையெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும், நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சில சுண்ணத்துகளை ஒழுங்குகளை பிள்ளைகள் சொல்ல வருகிறார்கள். முதலாவதாக தண்ணீர் அருந்துவதின் சுத்தத்தை எம் முர்ஷித் அவர்கள் சொல்லுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள் ஒழுக்கங்கள் 6. 1. வலக்கையால் அருந்துவது. 2. உட்கார்ந்து அருந்துவது. 3. தண்ணீரை பார்த்து அருந்துவது. 4. பிஸ்மில்லா கூறி அருந்துவது. 5. 3 முறை சுவாசித்து குடிப்பது. 6. அருந்திய பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் ஒழுக்கங்கள் முகமது யாசர். சாப்பிடுவதற்கு சுண்ணத்தை வழங்கங்கள் 14. 1. இருப்பை விரிப்பது. 2. கைகளை மனிதத்தோரை கழுவுவது. 3. சாப்பிடுவதற்கு முன் துவா ஓதுவது. பிஸ்மில்லாஹி வாலா மரணிலா. 4. ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை ஊட்ட வைத்து உட்காருவது அல்லது அல்லாதபடி முறையாக உட்காருவது. 5. வலதுகையால் சாப்பிடுவது. 6. நான் பக்கம் விட்டு சாப்பிடுவது. 7. 3 விரலால் சாப்பிடுவது. 8. உணவை கீழே விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது. 9. அட்டை வைத்து விரல்களை சுற்றி சாப்பிடுவது. 10. சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 11. உணவை குறை கூறக்கூடாது. 12. மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 13. சாப்பிட்ட பிறகு துவா ஓதவும். அல்லாஹ்வை தாமனா சபாஹா அதாலனா நன்சினி. 14. சாப்பிட்ட பிறகு கைகளை கழுவி வாயை குடித்து விடுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது டி முகமது ஜாசிம் தூங்குவதின் சுண்ணத்துகள் ஒழுக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்குவதன் சுண்ணத்துகள் ஒழுக்கங்கள் 10. 1. உலக பேச்சுகள் என்று சீக்கிரம் தூங்க முயற்சிப்பது. 2. பொதுவுடன் தூங்குவது. 3. 3 முறை சீப்பை உதவுவது. 4. 3 முறை கண்ணுக்கு சும்மாவுவது. 5. கலிமா சொல்லி தூங்குவது. 6. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய 4 சூறாக்களை ஓதி கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவுவது. 7. தஸ்பீஹ் ஃபாத்திஹா ஓதுவது. அதாவது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதி தூங்குவது. 8. சூரா முல்க் இன்னும் அல்தானின் சஜ்தா இன்னும் சூரா ஓதி தூங்குவது. வடக்கு பக்கமாக தலையை வைத்து கிப்லாவின் பக்கம் முகாம் வைத்து வலது கையை உள்ளங்கையால் கன்னத்தில் வைத்து தூங்குவது. 10. துவா ஓதி தூங்குவது. தூங்கும் முன்பு ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக வமுது வஹ்யா. தூங்கி எழுந்த பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா வமாதானா வலையில் நுஷூர். யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு தூங்குகிறேன், இன்னும் விழிக்கிறேன்.
படிக்கிறேன் என்று கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து முகமது அலியா குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதில் கொடுத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்